இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, இன்று திருக்காட்சி பெருவிழாவை கொண்டாடுகிறோம். இதனை 3 அரசர்கள் திருநாள் என்றும் நாம் அழைக்கிறோம். விவிலிய அடிப்படையில் கிழக்கிலிருந்து வந்த ஞானிகள் என்பது மட்டுமே குறிக்கப்பட்டிருக்கிறது. ஞானிகள் எத்தனை பேர் என்றோ, அவர்கள் அரசர்களா இல்லையா என்றோ விவிலியத்தில் குறிக்கப்படவில்லை. இவர்கள் கொண்டு வந்த காணிக்கை பொருட்கள் 3 என்பதால் இவர்கள் மூவராக இருக்கலாம் என்றும், திருப்பாடல் 72 இறைவார்த்தை 11 எல்லா அரசர்களும் அவர் முன் தரை மட்டும் தாழ்ந்து வணங்குவார்கள் என்கிற வார்த்தையின்படி அவர்கள் இயேசுவை தாழ்ந்து வணங்கியதால் அரசர்கள் என்றும் நம்பப்பட்டார்கள். இவர்களில் மெல்கியூர் ஐரோப்பாவிலிருந்து குதிரையிலும், கஸ்பார் அரேபியாவிலிருந்து ஒட்டகத்திலும், பல்தசார் ஆப்பிரிக்காவிலிருந்து யானையிலும் வந்ததாக நம்பப்படுகிறது. 3 காணிக்கை பொருட்களில் பொன் இயேசுவின் அரசு தன்மையையும், சாம்பிராணி இயேசுவின் தெய்வீகத்தன்மையையும், வெள்ளைப்போலம் அவரது இறப்பின் வழியாக கொண்டு வரவிருக்கும் மீட்பையும் குறித்து காட்டுகிறது. விவிலியத்தின் அடிப்படையிலும் பாரம்பரியத்தின் பின்னணியிலும் 3 ராஜாக்களை குறித்து சிந்தித்த நாம், இன்று இறைவன் இந்த விழா வழியாக என்ன சொல்ல வருகிறார் என்பதை கொஞ்சம் ஆழமாக பார்ப்போம். யோவான் நற்செய்தி அதிகாரம் 1 இறைவார்த்தை 11. அவர் தமக்குரியவர்களிடம் வந்தார், அவருக்கு உரியவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆம், இயேசுவை சுற்றி இருந்தவர்கள், சொந்த ஊர் மக்கள், தெய்வம், கடவுளே மனிதராய் வந்திருக்கிறார் என்று நம்ப தயங்கிக் கொண்டிருக்கிற நிலைமையிலே எங்கிருந்தோ வந்த இந்த 3 அரசர்கள் தாழ்ந்து பணிந்து காணிக்கை பொருட்களை கொடுத்து, ஆண்டவரே, அரசரே, மீட்பரே என்று வணங்குவதை பார்க்கிறோம். கொஞ்சம் வித்தியாசமாக பார்ப்போமே. விலகி இருந்து பார்த்தால்தான் உண்மை புலப்படுகிறது. ஆம், கூடவே இருக்கிற எருசலேம் நகர் மக்களுக்கு, பெத்லகேமில் இருக்கிறவர்களுக்கு, இந்த சிறிய குழந்தையிலிருந்து ஒரு இறைவன் இருக்கிறார் என்பதை பார்க்க, ஏற்றுக்கொள்ள தயக்கம். ஆனால் விலகி இருந்த இந்த அரசர்கள் தேடி வருகிறார்கள் நட்சத்திரத்தின் துணையோடு. உண்மையில் சிந்தித்து பார்த்தால், கொஞ்சம் விலகி இருந்து பார்த்தால்தான் சரியானது எது, உண்மையானது எது என்பதை தெளிவாக கண்டுணர முடிகிறது. ஆம், அழகாக இருக்கிற ஒரு சில பொருட்கள், ஒரு சில இடங்களை கூட கொஞ்சம் விலகி இருந்து தான் பார்க்கிறோம். தாஜ்மஹாலை அதன் அடியிலே இருந்து பார்த்தவர்கள் அதன் முழுமையான அழகை பார்க்க விலகி இருந்து பார்க்கிறார்கள். எந்த ஒரு இடமாக இருந்தாலும் சரி, விலகி இருந்து பார்க்கிற பொழுது அழகு புலப்படுகிறது, முழுமையான உண்மை தெரிகிறது. ஆம், கொஞ்சம் விலகி இருந்து பார்ப்போம். நம் வாழ்வை கூட, நாம் செய்கிற செயல்களை கூட, நமது வார்த்தைகளை கூட கொஞ்சம் விலகி இருந்து பார்த்தால், இது சரியா, நான் சரியான வழியிலே பயணிக்கிறேனா என்பதை நான் கண்டுணர முடிகிறது. ஆம், உறவுகளை, நாம் செய்கிற வேலைகளை, எல்லாவற்றையுமே கொஞ்சம் விலகி இருந்து பார்ப்போம். சரியானதா என்று பார்ப்போம். சரியானதை தேர்ந்து தெளிய என்று முயற்சிப்போம். இன்றைக்கு இந்த 3 அரசர்கள் இது சரியானது என்று தேர்ந்து தெளிந்தவுடனே தாழ்ந்து பணிந்து வணங்குகிறார்களே, அதேபோல என்னுடைய வாழ்விலே, என்னுடைய உறவு வட்டத்திலே, என்னுடைய வேலைகளிலே, என்னுடைய முயற்சிகளிலே எது சரியானது, சரியான பாதையில் பயணிக்கிறேனா என்பதை சிந்தித்து பார்க்க, கண்டு உணர கொஞ்சம் விலகி இருந்து பார்ப்போம். இதோ இந்த காணொளியை பாருங்கள். Kid, every time I'm pulling out, he's right there. Man, someone needs to talk to his parents if they're ever at home. What is up with the traffic today? And always, every day, this intersection's always crowded. I hate pulling out of here. Maybe some of these dumb roads. Oh, there's. Okay, so I'm not even here. Right.
Great, lady. The princess of parking. Oh, sure. Take the spot. Way to be considerate. Oh, you kidding me? Unbelievable. Oh, Thank you, ma'am. Have a great day. it's about time. Let's see, what do I want? Yeah, could I add a cookie to that order? Yeah, no problem. Yeah, no problem, only guy in the world. I'm sure you need your cookie. The world, your oyster, and he's serving your cookie. Thanks, sir. Thank you so much. Uh-huh. What can I get for you? Yeah, I'll have a tall decaf macchiato. Yeah, sure, no problem. Be $3.85. And it might take a few minutes here. We've got quite a line, obviously, and thanks for your patience. Great. Yeah, great. Great for me. Winning again. Unbelievable. What? What is... What is that? What in the world? Oh, what? What am I supposed to do? How can I do anything about that? Can I even help with that? I don't. Your copy, sir. I can't take this anymore. I gotta get out of here. Hey, watch it. Sorry, so sorry. Hey, buddy, come here. நான் எனது என்ற சுயநல வட்டத்திலிருந்து விலகி இருந்து பார்ப்போம். சரியானது எது என்பதை தேர்ந்து தெளிய விலகி இருந்து பார்ப்போம். விளக்கு கடியில் இருக்கும் கொஞ்சம் இருள் போல நாம் ரொம்ப நெருக்கமாய் இருக்கிற பொழுது உண்மைகள் புலப்படுவதில்லை. கொஞ்சம் விலகித்தான் பார்ப்போமே, உண்மையை தெரிந்து கொள்ள, அழகை ரசிக்க, சரியானதை ஆராய்ந்து பார்க்க விலகி இருந்து பார்ப்போம். இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென்.